ஊர்ல ஒரு பெரிய பண்ணையார் இருந்தார். அவருதான் அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரர். அவர்கிட்ட நிறைய விவசாய நிலம் இருந்தது. அவர்கிட்ட வேலை செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் இருந்தாங்க. அவர்கிட்ட நிறைய பணம் இருந்தது. ஆனா தங்கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி இன்னும் அதிகப்படுத்துறது, எதுல முதலீடு செஞ்சா அதிக லாபம் வரும் அப்படின்னு எப்பவுமே அவருக்கு ஒரு யோசனை ஓடிட்டே இருக்கும். அப்போ அந்த பண்ணையார் வீட்டு பக்கத்துல ஒரு விவசாயியோட நிலம் இருந்தது. இந்த விவசாயி வீட்டுல இந்த விவசாயி, அவருடைய மனைவி, அவருக்கு ஒரு சின்ன பையன், அவ்வளவுதான். ஒரு சின்ன நிலம் தான் இருந்தது. தினமும் காலையில எழுந்து விவசாயியும் அவனோட மனைவியும் அந்த நிலத்துல வேலை செய்வாங்க. அதுல வர பொருட்களை வச்சு தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. மதியானம் கொஞ்ச நேரம் வேலையை நிறுத்திட்டு 3 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் திருப்பி வேலை செய்வாங்க. ஒரு 5 மணி ஆச்சுன்னா வேலையெல்லாம் நிறுத்திட்டு விவசாயி தன்னுடைய மகனோட விளையாட போயிடுவான். அந்த வீட்டுல எப்பவுமே ஒரு சந்தோஷம், ஒரு கலகலப்பு எப்பவுமே இருந்துச்சு. இந்த பையன் சாயந்தரம் 5 மணி எப்ப ஆகும், அப்பா இப்ப நம்மளோட விளையாடுவாரு அப்படின்னு அவனும் ஆவலா இருப்பான். அப்பாக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு சின்ன சின்ன உதவிகள் செய்வான். விவசாயியும் மனைவியும் மனம் விட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசுவாங்க. அப்படி அந்த வீடு பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமான ஒரு இடமா இருந்தது. இந்த பண்ணையார் இதை அடிக்கடி பார்த்துட்டு இருந்தாரு, கவனிச்சிட்டு இருந்தாரு. இந்த விவசாயி கிட்ட அதிகமா பணம் இல்லை, அது நமக்கே தெரியும். அவன் மனைவியை பார்த்தாலும் நிறைய நகை போட்டிருக்க மாதிரி தெரியல, ரொம்ப பணக்காரங்க மாதிரி எதுவுமே தெரியல. இவங்க எல்லா வீட்லயும் என்கிட்ட அதிகமா தான் இருக்கு. ஆனா அவன் வீடுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நல்ல குடும்பம் இருக்கு, என்கிட்ட எல்லா வசதிகளும் இருக்கு, என்கிட்ட இல்லாதே ஒண்ணும் இல்லை. ஆனா அவனை மாதிரி என்னால ஏன் சந்தோஷமாவே இருக்க முடியல அப்படின்னு இந்த பண்ணையாருக்கு ஒரே யோசனையா இருந்துச்சு. இது யோசிச்சு நாளடைவுல அவருக்கு சரியா தூக்கம் கூட முடியும். நம்ம கிட்ட என்னதான் குறை இருக்கு, நம்ம கிட்ட என்னதான் குறை இருக்குன்னு அவர் யோசிச்சுட்டே இருந்தார். இதனால அவருக்கு சரியா தூக்கம் கூட வரல. இந்த கவலை அவரோட முகத்திலேயே தெரிய ஆரம்பிச்சு. அப்ப அந்த பண்ணையார் கிட்ட ஒரு விசுவாசமான ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். அந்த அசிஸ்டன்ட் இவரோட முகம் ரொம்ப கவலையா இருக்கிறத கவனிச்சார். உடனே ஒரு நாள் பண்ணையார் கிட்ட வந்தார். ஐயா, உங்க முகத்தை பார்த்தா ஏதோ கவலை இருக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ நீங்க யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது நீங்க என்ன பிரச்சனை நீங்க சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்சதுனால ஏதாவது நான் தீர்வு சொல்லுவேன், என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். உடனே பண்ணையார் சொன்னார், தன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னார். நான் கவலை என்னங்கிறத தெளிவா அவனுக்கு விளக்கினார். உடனே அந்த அசிஸ்டன்ட் சொன்னாரு, சரி ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். ஒரு 2 நாள் ஆச்சு. திரும்பி வந்தார் அந்த அசிஸ்டன்ட். ஐயா, இதுக்கான பதில் கிடைக்கணும்னா, உங்ககிட்ட என்ன குறை இருக்கு, அவங்க கிட்ட என்ன நிறைய இருக்குங்கிற கேள்விக்கான பதில் கிடைக்கணும்னா ஒரு வாரமாவது டைம் ஆகும், இல்ல அது கொஞ்சம் செலவும் ஆகும் அப்படின்னு சொன்னார். சரி பரவாயில்ல, செலவானா ஆயிட்டு போகுது, எவ்வளவு செலவாகும் நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். ஒரு 99 தங்க காசு செலவாகும் அப்படின்னு சொன்னார். 99 கோல்ட் காயின்ஸ். பண்ணையார் யோசிச்சார், இது இந்த பிரச்சனை நம்ம மூளை அடிச்சுட்டே இருக்கு, இதுக்கு ஒரு பதில் கிடைச்சா சரி அப்படின்னு சொல்லி, சரி 99 தங்க காசு செலவானா பரவாயில்ல, எனக்கு இதுக்கான பதில் தெரியணும் அப்படின்னு சொன்னார். அந்த அசிஸ்டன்ட் சொன்னாரு, சரி இன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டுக்கு போறேன், நீங்க ஒரு துணி மூட்டையில 99 தங்க காசை கட்டி வைங்க, நல்லா கட்டி வைங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு என்ன பண்றதுன்றத நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு 10 மணிக்கா நைட் வரேன் நான் அப்படின்னு சொன்னார். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, 98 தங்க காசு இருக்கக்கூடாது, 100 தங்க காசு இருக்கக்கூடாது. கரெக்டா 99 தங்க காசு எண்ணி நீங்க அதில் கட்டி வைக்கணும், அப்பதான் உங்களுக்கு இதுக்கான விடை தெரியும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி பண்ணையாரும் கரெக்டா கட்டி வச்சு காத்துட்டு இருந்தாரு. நைட்டு அசிஸ்டன்ட் வந்தார். இவரை இந்த தங்க காசையும் எடுத்துக்கிட்டு இவர் அந்த விவசாயியோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். 2 பேரும் மெதுவா போய் யாருக்கும் தெரியாம விவசாயி வீட்டு ஜன்னல் வழியா அந்த தங்க காசு மூட்டை அப்படியே மெதுவா போட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. பண்ணையார் வீட்டுக்கு வந்தோடனே இந்த அசிஸ்டன்ட் சொன்னாரு, நீங்க அடுத்த 1 வாரம் இந்த விவசாயி வீட்டுல என்ன நடக்குதுன்றத பாருங்க, 1 வாரத்துல உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். பண்ணையாரும் மறுநாள் காலையில வீட்டை கவனிக்க ஆரம்பிச்சார். மறுநாள் காலையில விவசாயியோட மனைவி ஆசிஷன் முதல்ல எழுந்தோடனே ஜன்னல் பக்கத்துல தங்க காசு மூட்டை இருக்கிறத பார்த்தா உடனே விவசாயிய எழுப்பி என்னமோ இருக்கு பாருங்க அப்படின்னு 2 பேரும் அதை பிரிச்சு பார்த்தான். உள்ள பார்த்தா தங்க காசு. அவங்களால நம்பவே முடியல, பயங்கர ஆச்சரியம். நமக்கு சரியான அதிர்ஷ்டம் அடிச்சது போல இருக்குன்னு 2 பேரும் நினைச்சாங்க. எப்படி இந்த தங்க காசு வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஒருவேளை இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் யோசிச்சுட்டு கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஏதாவது ஒரு திருடன் இந்த வழியா வந்திருக்கணும், அவன் ஓடி போகும்போது அவன் கையில இருந்த மூட்டையில இருந்ததுல இருந்து இந்த தங்க காசு மூட்டை இங்க விழுந்திருக்கும், அப்படிதான் இந்த தங்க காசு இங்க வந்திருக்கணும்னு நினைச்சாங்க. உடனே அவங்களுக்கே மனசு திருப்தி ஆயிடுச்சு. ஓகே, இது யார்கிட்டயும் திருடல, நமக்கு தானா வந்த அதிர்ஷ்டம், இதை நாமளே வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. இந்த விவசாயியோட மனைவி கேட்டா, இது எவ்வளவு தங்க காசு இருக்குன்னு கரெக்டா எண்ணி பாருங்க, நிறைய இருக்கு போல இருக்கே அப்படின்னு. உடனே விவசாயி எண்ண ஆரம்பிச்சான். 99 தங்க காசு இருக்குன்னு சொன்னான்.
எங்க யாராவது போய் கரெக்டா 99 தங்க காசு மூட்டையை கட்டி வச்சிருப்பாங்க. ஏதாவது வீட்டுல கட்டி வச்சிருந்தா கூட ரவுண்டா 100 காசு 500 காசு அப்படிதானே கட்டி வச்சிருப்பாங்க. இது சரியா எங்க நாகரிகம் சொல்லி அவ எண்ணம் 2 தடவை 3 தடவை 4 தடவை எவ்வளவு எண்ணினாலும் 99 தங்க காசு தான் இருந்துச்சு. அவங்களோட சந்தோஷம்லாம் அப்படியே போயிருச்சு. என்னடா இது, நம்ம கிட்ட 100 தங்க காசு இருக்கும்னு நினைச்சோம், 99 தான் இருக்கு போல இருக்கே அப்படின்னு அவங்க 99 தங்க காசு கிடைச்சதுல இருக்க சந்தோஷம் போய் இப்ப அந்த 1 தங்க காசு எக்ஸ்ட்ராவா இல்லைங்கிற சோகம் வந்துருச்சு. உடனே விவசாயி சொன்னா, கவலைப்படாத, நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம்னா, இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம்னா இந்த 1 தங்க காசு நம்ம எப்படியா சம்பாதிச்சிடலாம், அப்புறம் நம்ம கிட்ட முழுசா 100 தங்க காசு இருக்கும் அப்படின்னு சொன்னோம். விவசாயியோட மனைவிக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா ஆமா, நம்ம வயல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய்யலாம். அதே மாதிரி எனக்கு கூட நல்ல கூடை பின்ன தெரியும், நான் நல்ல கூடை எல்லாம் பின்னி தரேன், நீங்க அதை கொண்டு போய் சந்தையில விட்டீங்கன்னா அதுக்கும் காசு கிடைக்கும், நம்ம சீக்கிரமா அந்த 1 தங்க காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோம். சரி, மறுநாள் கடகடன்னு எல்லாரும் வேலையை ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் வயல்ல ரொம்ப நேரம் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மதியம் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து கூட சாப்பிடல. முதல்ல விவசாயியும் அவனோட மகனும் போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. அவனோட மனைவி வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேலை செய்ய வந்தாங்க. விவசாயியோட மனைவி போய் சாப்பிட்டா. சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. அது வரல நிறுத்தாம வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 5 மணி ஆயிடுச்சுக்காக அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். என்னடா இது, 5 மணி ஆச்சு, அப்பா விளையாட வரலையேன்னு நினைச்சு, அப்பா வாங்கப்பா விளையாடலாம் சொன்னான். டேய், எவ்வளவு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியுமா, இதை விட்டு இப்ப விளையாடலாம் சொல்றேன், ஓரமா போய் உட்காந்துக்க வேணும்னா அப்படின்னு சொல்லி விவசாயி வேலை செஞ்சுட்டே இருந்தார். அதுக்குள்ளேயும் ஒரு மனைவி அங்கே கூப்பிட்டாரு. வாங்க, நான் கூடையெல்லாம் பின்னி வச்சிருக்கேன், இந்த கூடையெல்லாம் எடுத்துட்டு போய் சந்தையில வித்துட்டு வாங்க. விவசாயியும் கூடை எடுத்துட்டு சந்தையில விற்க போயிட்டாரு. இந்த பையனுக்கு உடனே புரியல, என்னடா அது, நம்ம வீட்டுல ஜாலியா விளையாடிட்டு இருப்போம், இதுன்னு இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க அப்பா அம்மாவும் நினைச்சிட்டு பேசாம சோகமா உட்காந்துட்டான். அப்பா வரத்துக்காக எதிர்பார்த்தான். அப்பா வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த பையன் அதுக்குள்ளேயே சாப்பிட்டு தூங்கிட்டான். அவன் கொஞ்சம் காசு அடிச்சுட்டு, வித்த காசு அடிச்சுட்டு அப்பா வந்தாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து அன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சோங்கிறதெல்லாம் கணக்கு எடுத்துட்டு அவசர அவசரமா சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில சீக்கிரமா திருப்பி வேலை செய்யணும்ல. இதே மாதிரி 1 வாரம் போயிட்டு இருந்தது. இந்த பண்ணையார் இதை கவனிச்சுட்டே இருந்தார். 1 வாரம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பண்ணையாருக்கு மனசு தாங்கவே இல்லை. அசிஸ்டன்ட் கூப்பிட்டாரு. ஏன்பா, அவங்க வீடு ரொம்ப கலகலப்பா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிதான் அந்த மாதிரி என் வீடு எப்படி ஆகணுங்கிறதுக்கு தான் உங்ககிட்ட வழி கேட்டேன். இப்ப பார்த்தா நீ என்னடானா என் வீட்டை மாதிரி அவங்க வீட்டை மாத்திட்ட, அவங்க வீட்டுல ஒரு சிரிப்பு சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது. இப்போ என்னதான் ஆச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அசிஸ்டன்ட் சிரிச்சுட்டே சொன்னாரு, ஐயா, இது வரைக்கும் அவங்க தன்னோட நிலத்துல என்ன விளைஞ்சதோ அதை வச்சு அதை வித்து அதுல வர பணத்துல தன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு யோசிச்சு நல்லபடியா திருப்தியோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா எப்ப அவங்க கையில 99 தங்க காசு கிடைச்சிச்சோ அவங்களுக்கு அதை 100 ஆக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. அந்த 1 தங்க காசை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பல வழிகளை தேடுறாங்க. அந்த 99 தங்க காசே தங்களுக்கு அதிகங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த 1 தங்க காசுக்காக அதிகமா வேலை செஞ்சு செஞ்சு அவங்களோட வாழ்க்கையில இருந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் இப்ப தொலைச்சிட்டாங்க. யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு தேவைக்கு அதிகமா செல்வத்தை சேர்த்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எப்பவுமே நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொன்னார். அப்படியே மூச்சுல ஒரு அறவிட்ட மாதிரி இருந்துச்சு பண்ணையாருக்கு. அடடா, நம்ம கிட்ட இல்லாத பணமா, இந்த ஊர்லயே நாம தானே பெரிய பணக்காரன். ஆனா நம்ம எப்பவுமே நம்ம பணத்தை இன்னும் எப்படி அதிகமாக்குறது, இன்னும் எப்படி நிலம் வாங்குறது, இதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோமே தவிர நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமா வாழணும் நம்ம என்னைக்குமே யோசிக்கலையே. எவ்வளவு பெரிய குறை நம்ம கிட்ட இருந்தது. திருப்திங்கிறது தான் அந்த விவசாயி கிட்ட இருந்துச்சு. அந்த நல்ல பண்பு தான் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கறத பண்ணையா புரிஞ்சுக்கிட்டார். உடனே ஒரு தங்க காசை எடுத்தார். அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போய் அந்த விவசாய குடும்பத்துக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டார். என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்படி ஒரு பாடம் கத்துக்கணும்னு என்னோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஒரு வழியை சொன்னான். அதனால 1 வாரம் உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை நீங்க தொலைச்சிட்டீங்க. இனிமேலாவது நம்ம தேவைக்கு அதிகமா பணம் சேர்க்கணுங்கிற ஆசையில நம்ம எப்பவுமே நம்மளுடைய குடும்பத்தோட சந்தோஷத்தையும் நம்மளோட நிம்மதியும் எப்பவுமே தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். இந்த பெரிய பாடத்தை எனக்கு கத்துக் கொடுத்ததுக்காக இந்த 100 தங்க காசு நீங்களே வச்சுக்கோங்க, இது எனக்கு வேண்டாம், ஆனா முன்ன போல நீங்க சந்தோஷமா எப்பவுமே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் திருப்பி வந்துட்டாரு. தன்னோட வாழ்க்கையில